Hi everyone, welcome back to Navina's Time Tips. உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஈஸியான ரிச்சான சாக்லேட் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு சாக்லேட் கேக் லவர் அப்படின்னா வரப்போகிற இந்த இதுக்கு கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் வந்து ஈஸியாக சாக்லேட் கேக் செய்யணும்னா இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடி என்றால் லெட்ஸ் பிகின். யூடியூப் போயிட்டு கேக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே அவங்களுக்கு எவ்வளவோ ரெசிபிஸ் இருக்கும் பார்த்து ட்ரை பண்ணுறதுக்கு. பட் சம்டைம்ஸ் நாங்கள் அதே இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் வந்து ட்ரை பண்ணக்குள்ள அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே எங்களுக்கு கேக் வந்து வாரதில்லை. அதுக்கு ரீசன் வந்து அந்த கேக்கு நீங்கள் எவ்வளோ நல்ல ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் போட்டாலுமே கூட அந்த சின்ன சின்ன டெக்னிக் நீங்கள் ஓவர் பீட் பண்ணாமல் அந்த பீட் பண்ணுற டைமிங் அதோட ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் சேர்க்குற மெத்தட் எல்லாமே வந்து உங்களோட கேக் எந்தளவு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணும். ஸோ நார்மலி வந்து வெண்ணிலா கேக்கோ ஒயிட் கேக் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேக் ஃப்ளவர், முட்டை, சீனி, பட்டர் எல்லாமே வந்து 250 கிராம் வந்து எடுக்கணும். பட் சாக்லேட் கேக்கு நாங்கள் கேக் ஃப்ளவர் அளவு கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு வந்து கொக்கோ பவுடர் போட்டு தான் அதில் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். பட்டர் அண்ட் வரக்குள்ள எப்போவுமே ஹைலாண்ட் ஆங்கர்லாம் செய்கிற கேக் வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மார்ஜரினில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ராவில் வந்து செய்யலும். பட் அதுக்கு கீழே வந்து மெடலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு விலை குறைய கிடைக்கிற. பட் கேக்குக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிற அந்தளவு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஆஸ்ட்ரா ஓகே நீங்கள் மார்ஜரின் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட சாக்லேட் கேக்கு 250 கிராம் பட்டரை நல்ல க்ரீமியாக லைட் கலர் வர மாதிரி ஒரு 4 to 5 minutes தண்ணி அதை வந்து பீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இதில் 225 கிராம் சீனியை வந்து ஒரே டைமில் அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை வந்து சேர்த்து அதையும் வந்து பட்டரோடு அப்படியே கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பட்டர் வந்து டோட்டலாகவே ஒரு 7 to 8 minutes நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி கொண்டாலே போதும். இப்போ இதில் முட்டையை நாங்கள் ஒன்றா சேர்க்கணும். நார்மலி வந்து 1 kg கேக்குக்கு 4 முட்டைன்னு தான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து சின்ன முட்டையை எடுத்து அப்படின்னா 5 முட்டை போட்டுக்கொள்ளுங்க. பெரிய முட்டை அப்படின்னா 4 முட்டை போதும். நீங்கள் உங்களோட ஸ்கேலில் வந்து முட்டையும் வச்சு பார்க்கலும் 4 பெரிய முட்டை கிட்டத்தட்ட 250 கிராம் வரும். முட்டையை சேர்த்தது பிறகு மிச்ச நேரம் ஒன்றும் பீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அது வந்து பட்டர் சீனியோட சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு அதே பிறகு எலக்ட்ரிக் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்திருக்கிற கேக் ஃப்ளவர் அதில் கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் போட்டு ஃபர்ஸ்ட் அதை நல்லா கொஞ்சம் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பீட் பண்ணி வச்சிருக்கிற பட்டரில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த கேக் ஃப்ளவர் மிக்சரை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ கடைசியாக என்னோட பேட்டரில் 1 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு காக்கா பாலில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணி அதே மாரி கேக் பேட்டரில் ஊற்றி கடைசி ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸுக்கு மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு இதை பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாக்லேட் கேக் பேட்டர் வந்து ரெடி. இப்போ இந்த பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற உங்களோட கேக் டின்ல ஊற்றிட்டு ஒரு ஸ்கியூரை வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எங்கேயுமே இல்லாத மாதிரி அங்கே இங்கேயும் நல்லா ஸ்வெல் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை ப்ரீஹீட் அவன் அதாவது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அவனை வந்து ஹீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேக்கை 40 to 45 minutes நீங்கள் வந்து பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த சாக்லேட் கேக்கில் நான் ஐசிங்கோட சேர்த்து சாக்லேட் கனாஷும் வந்து ஊற்றுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து இந்த கனாஷை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில் பண்ண விட்டுட்டு ஐசிங்கும் பண்ணிக்கொண்டா எங்களோட கேக்கை ரெடி பண்ணிடும். 1 kg கேக்குக்கு நீங்கள் ஒரு 2 லேயர் ஐசிங் உள்ளே கொடுத்துட்டு கிராம் கோட் பண்ணி சிம்பிளாக பட்டர் ஐசிங்லேயே நீங்கள் ஏதாச்சும் அதை வந்து டிசைன் பண்ண இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 kg ஐசிங் சுகர்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3ல் 1 பங்கு பட்டர் எடுத்துக்கொள்ளணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்ஸ் பட்டருக்கு 900 கிராம் மாதிரி ஐசிங் சுகர் போட்டு உங்களுக்கு உங்களோட ஐசிங்கை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கும் சொன்ன மாதிரி ஆங்கர், ஹைலாண்ட் அப்படி இல்லாட்டி நீங்கள் மார்ஜரினில் செய்கிறேன்டா ஆஸ்ட்ரா வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து எடுக்கிற எந்த பட்டரோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீமியாக வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக்கு ஐசிங் என்றபடியால் கொக்கோ பவுடர் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் எங்களோட சாக்லேட் கேக்கு சாக்லேட் ஐசிங் வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ எங்களோட கேக்கை லேயர் பண்ணி ஐசிங் பண்ணுவோம்.
கேக்ஸ் வந்து செய்யக்குள்ள எப்போவுமே ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பிராண்டட் இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் வந்து இன்னும் டேஸ்ட்டாக வரும். இதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்படி தெரிய வந்து அப்படின்னா, ரயாண்ட பர்த்டே கேக் நான் செய்யக்குள்ள 2 டயரில் அவருக்கு வந்து கேக் செஞ்சிருந்தேன். அதில் வந்து அந்த லூஸ் கோகோ பவுடர் எடுத்து அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டயர் வந்து லூஸ் கோகோ பவுடர் போட்டு செஞ்சிருந்தேன். அண்ட் அடுத்தது வந்து நான் எடுக்கிற நல்ல பிராண்டு ஹாஷிஸ் அப்படி இல்லாட்டி மூத்தாடு, இங்கே ஸ்ரீலங்காவில் மூத்தாடு கோகோ பவுடரும் நல்லா இருக்கும். ஸோ அந்த கோகோ பவுடர் போட்டும் நார்மலி செய்கிற மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து சாப்பிடக்குள்ள தான் அது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் உண்மையிலேயே நான் வந்து அந்த யூஸ் பண்ண நல்ல பிராண்டட் கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் லூஸாக வந்து எடுக்கிற கோகோ பவுடர் உண்மையிலே நல்ல பிராண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள அது ப்ரைஸ் வந்து அப்படியே அரைவாசியாக இருக்கும். ஏன்னா 100 கிராம் கோகோ பவுடர் இப்போ நாங்கள் மோத்தாடு எடுத்தோம் அப்படின்னா அது 1000 சம்திங் வரும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அரைவாசி விலை. ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலுமே அதே அரைவாசி வேலை அப்படின்றது டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ தான் விளங்குறேன். ஸோ அதான் சில டைமில் ஒரு இடத்துல வந்து ஒரே கேக் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு விசாரிச்சு அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் பெரிய வித்தியாசத்தில் இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு வர காஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்கவுங்க என்ன குவாலிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ரைஸ். நீங்கள் நார்மலி ஆர்டர் பண்ணுற கேக்ஸ் வந்து ஐசிங்கோட தான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி வரும். ஸோ 1 kg கேக் அப்படின்றது வந்து 1 kg ஐசிங்கோட சேர்ந்து வரும். ஸோ கேக்கில் மட்டும் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 700 650 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் தான் கேக் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சில். அதுக்கப்புறம் அந்த 1 kg ஆக்குறது வந்து ஐசிங்கால தான். பட் நான் உங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் படிக்கி நீங்கள் 1 kg ஸ்பாஞ்ச் அதாவது கேக் வந்து செஞ்சுட்டு ஐசிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு 1.5 kgக்கு மேலே இந்த கேக் வெயிட் வந்து வரும். நான் இந்த மூன் ஷேப்பை கட் பண்ணி எடுக்கக்குள்ள தான் எனக்கு ரியலைஸ் ஆனால் நான் உள்ளுக்கு வந்து கனாஷ் ஊற்றிருக்கிறபடியால் அது வந்து அப்படியே லீக் ஆக தொடங்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி ஐசிங்கில் கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்து கனாஷ் ஊற்றினா தான் அது சீல் ஆகி வந்து உள்ளுக்கு நிற்கும். பட் நான் ஆல்ரெடி அது வந்து அவுட்டர் லேயரு கொடுத்துருக்கிறபடியால் நடுவில் வந்து இது வெட்டக்குள்ள உள்ளுக்கு இருந்த கனாஷெல்லாம் அப்படியே கொஞ்சம் வெளில வர தொடங்கிட்டேன். பட் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஸோ இட்ஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் மூன் கேக்ஸ். அதனால நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா ஐ திங்க் ஐசிங் பண்ண மூணுக்கு ஃபர்ஸ்ட் மூணை வெட்டிட்டு தான் ஐசிங் வந்து பண்ணணும். ஸோ இதான் இன்றைக்கு வந்து நான் ரெடி பண்ண கேக்ட ஃபைனல் லுக். ரயாண்ட சின்னானோட பர்த்டேக்கு வந்து ரெடி பண்ணது. இட் மே நாட் லுக் பர்ஃபெக்ட் பட் இட் டேஸ்ட் அமேசிங். ஸோ டெஃபினெட்லி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த கேக் செய்கிறத எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ்ட அளவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் கேக்லேருந்து கனாஷ் ஐசிங் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அது அளவு எல்லாமே கொடுத்துருக்கிறேன். அதோட ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுற அப்படின்னா இங்கே வந்து எடுக்கக்கூடிய கேக்கு வந்து நல்ல பிராண்ட் ஐசிங் சுகர் பட்டர் எல்லாமே கூட நான் சைட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு அந்த பிராண்டில் எடுத்து இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய்.